வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல மசாலா பொரி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வேற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். மசாலா பொரி பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அரிசி பொரி எடுத்துருக்கிறேன். 1/4 கப் வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு ரெண்டு பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1/4 கப் பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா 3த்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக அந்த மாதிரி கிளறிக்கலாம். தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வச்சிருக்கிற வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கூடவே நாம் வச்சிருக்கிற முந்திரி பருப்பு 3யும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தீ வந்து சிம்லே இருக்கட்டும். அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த அரிசி பொரியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி இருக்கும்போதே உள்ளே சேர்த்தோன்னா பொரியெல்லாம் வந்து நல்லா சுருங்கி போயிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை பண்ணும்போதே ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பொரியை சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. அதில் உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம். அதில் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணும்போதே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் சேர்த்தோன்னா உப்பு எல்லா இடமும் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்க. உப்பு கரைஞ்சாதான் எல்லா இடமும் உப்பு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம பவுல்ல மாத்திரலாம். பாருங்க, அவ்வளோதான். சூப்பரான காரப்பொரி தயாராகிடுச்சு. மசாலா பொரி. இது வந்து நம்ம சாதா பொரியை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். டீ டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். அதுலேயும் நாம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, நட்ஸு சேர்த்துருக்குறோம். நீங்கள் இது கூட பாதாம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுவும் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா லைட்டாக ஒரு காரத்தோடு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக் வரை இருந்தாலும் இது வந்து ஒன்றுமே ஆகாது. ரொம்ப ஈஸியான ஒரு சுலபமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.